நாடாரின வரலாறுகளை தெரிந்து கொள்ள சேர சோழ பாண்டிய நாடார்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் ஆளும் நாடார் மன்னர்களுக்கும் நாயக்கர்களுக்கும் இடையே திருச்செந்தூர் பகுதியில் நிகழ்ந்த போர் பேரரசர்களாகிய சேர சோழ பாண்டியர்களுக்கு கீழ் அவர்கள் வம்சத்து சிற்றரசர்கள் ஆளுகையும் உண்டு. படுக முகமதியர்களின் படையெடுப்பால் அவர்களின் பேரரசுகளோடு சிற்றரசுகளும் அநேகமாக அழிக்கப்பட்டன. அப்படி அழிந்து போனாலும் சில சிற்றரசுகள் நின்ற வரலாறும் உண்டு. காயாமொழி படுக்கப்பத்து ஆதித்த நாடன் மன்னர்களும் குட்ட மார்த்தாண்ட நாடன் மன்னர்களும் இதில் அடங்குவர். இந்த சிற்றரசுகளை கைப்பற்ற ஊமைதுரையாலும் கட்டபொம்மு நாயக்கராலும் கான் சாய்ப்பாலும் பல தடவை முயற்சி செய்தும் முடியாமல் போய்விட்டது. காயாமொழி ஆதித்த மன்னர்கள் சூரிய குலத்தில் தோன்றிய இருக்குவேளிர் அரச மரபு சோழர்களாவர். சோழ மன்னர்களின் வம்சத்தை சார்ந்தவர்கள் தான் காயாமொழி ஆதித்த நாடர்கள். சோழர்களின் வீழ்ச்சிக்கு பின்பு மானவீர வளநாட்டின் ஒரு பகுதியான காயாமொழி மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களை குறுநில மன்னர்களாக ஆண்டு வந்துள்ளனர். அதேபோல் குட்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களை குட்டம் மார்த்தாண்ட நாடன்கள் குறுநில மன்னர்களாக ஆட்சி செய்து வந்தனர். குட்டம் மார்த்தாண்ட நாடன்கள் சேர வேணாட்டு அரச மரபை சார்ந்தவர்கள். கிபி 1780 ஆண்டு கட்டபொம்மு நாயக்கர் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரராக இருந்தார். அப்போது காயமொழி தெற்கு வீட்டில் 1780 ஆண்டில் சிவந்தி ஆதித்த நாடன் என்ற அரசர் ஆண்டு வந்தார். சிவந்தி ஆதித்த நாடனிடம் அக்காலத்தில் பாஞ்சாலங்குறிச்சியில் பாளையக்காரராக இருந்த கட்டபொம்மு நாயக்கர் என்பவர் நமது காலாட்படையில் 30 பேரை அனுப்பி திசைக்காவல் கேட்கும்படி சொல்லி இருந்தார். திசைக்காவல் என்பது தேச காவலாகும். பாளையக்காரர்கள் தங்கள் ஆட்சிக்கு உள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சில காவலர்களை அமர்த்தி இருப்பார்கள். கிராம தலைவன் திசைக்காவல் வரி வசூல் செய்து அந்த காவலர்களிடம் கொடுத்து கொண்டிருப்பது வழக்கம். இத்தகைய வழக்கத்தை காயாமொழியிலும் உண்டு பண்ணிட வேண்டும் என்ற எண்ணத்தில் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் கட்டபொம்மு நாயக்கர் சில ஆட்களை சிவந்தி ஆதித்தநாடனிடம் அனுப்பி வைத்தார். சிவந்தி ஆதித்தநாடன் அவர்களிடம் தனக்கு தன்னுதவி போதும், பிறர் உதவி வேண்டாம் என்று திசைக்காவல் தர முடியாதென்றும் சொல்லி அனுப்பிவிட்டார். இதனால் கோபம் கொண்ட வீரர்கள் செல்லும் வழியில் உள்ள ஆட்டு மந்தையை கைப்பற்றி ஓட்டிச் சென்றனர். மந்தை காவலர்கள் சிவந்தி ஆதித்தனிடம் முறையிட அவரும் அவர் ஆத்ம நம்பர் முரட்டுக்காலை என்னும் முகமதியரும் ஏனைய காலாட்படைகளும் திசை கொள்ளையர்களை பிடித்து நன்கு அடித்து உதைத்து ஆத்தூர் மேட்டிலிருந்து மாட்டு மந்தையை மீட்டு வந்தனர். தன் காவலர்கள் தாக்கப்பட்டதை கேட்ட கட்டபொம்மன் மிகவும் கோபம் கொண்டார். கட்டபொம்மு நாயக்கர் தந்திரமாக ஒரு யோசனை செய்தார். தென் கடலோரம் உள்ள குட்டத்தில் திசைக்காவல் கொண்டால் இடைநடுவில் உள்ள காயாமொழியை முறியடித்து விடலாம் என்று எண்ணினார். தன் எண்ணத்தின்படி 30 வீரர்களை குட்டத்திற்கு அனுப்பினார். குட்டம் மக்காலத்தில் அழகப்ப வீர மார்த்தாண்ட நாடன் தலைமையில் கீழ் இருந்தது. அவர் கட்டபொம்மு நாயக்கரின் காலாட்களுக்கு தாக சந்தி ஏதும் செய்யவும் மறுத்தார். மேலும் திசைக்காவலும் கொடுக்க மறுத்தார். அதனால் நாயக்கரது காலாட்படைகள் கோபத்தில் திரும்பி செல்லும் வழியில் இருந்த தென்னந்தோப்பில் பெரும் சேதம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த மார்த்தாண்ட நாடன் காலாட்படைகள் வந்து நாயக்கர்களின் சேவகர்களை பிடித்து குடுமியை கொய்து பல விதமான சித்திரவதைகளை செய்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு அடித்து ஓடவிட்டனர். தன் வீரர்களின் நிலையறிந்த கட்டபொம்மு நாயக்கருக்கு கோபம் பிறந்தது. கோபம் கொண்ட கட்டபொம்மு நாயக்கர் ஒரு வாரத்தில் யுத்தம் நடைபெறும் என்று போரை அறிவித்தார். கட்டபொம்மன் போரில் தன் எதிரிகளான ஆதித்தன் மற்றும் மார்த்தாண்ட நாடன்களின் குடுமியை கொய்து வருபவருக்கு பல்வேறு ஆபரணங்கள் வழங்குவதாக அறிவித்திருந்தார். திருச்செந்தூருக்கு மேற்கே 2 மைல் தொலைவில் தலைவாணி சாத்தான் கோவில் பக்கமே யுத்தகலமாக இருந்தது. யுத்தகலத்தில் கீழ்ப்பக்கத்தில் கட்டபொம்மு மற்றும் ஊமைதுரையும், மேல் பக்கத்தில் ஆதித்த நாடன் மார்த்தாண்ட நாடன்களும் பல்லக்குகளில் இருந்தனர். போர்முகத்தில் காலாட்படைகள் 16,000 பேர் இருந்தனர். கொம்பு முளைக்காரர்கள் 100 பேரும், குதிரை வீரர்கள் 10 வரை உழவினர். அப்போது ஊமைதுரை தான் தனியாகவே இவர்களை வெல்வேன் என்று கூறி கட்டபொம்மனை திருச்செந்தூருக்கு அனுப்பி வைத்தார். இருதரப்பிலும் மல்லாரிகள் முழங்கி போர் துவங்கியது. ஆதித்த நாடனின் நெருங்கிய நண்பர் உடுக்கட்டை என்னும் முகமதியர் ஆதித்த நாடன் மற்றும் மார்த்தாண்ட நாடன்களுக்கு கவசம் போல் நின்றார். யுத்தம் தொடங்கியதும் ஈட்டிகள் பாய்ந்தன, விற்கள் குவிந்தன, அம்புகள் பாய்ந்தன, வாட்கள் உளவின, தடிகள் முழங்கின, அவற்றால் தலைகள் உருண்டன, நெஞ்சிகள் பிளந்தன, கைகால்கள் ஒடிந்தன, குடல்கள் சாய்ந்தன, பிணங்கள் குவிந்தன. குருதியாறு பெருகி ஓடியது. ஆதித்தரும் அவரை விட ஆக்ரோஷமாய் உருட்டுக்கட்டையும் மார்த்தாண்ட நாடனும் முன்னேறி வருவதை கண்ட ஊமைத்துறை இவர்களை கண்டு அஞ்சி புறம் காட்டி ஓடினார். இறுதியாக நாயக்கர்களுக்கும் நாடார்களுக்கும் நடந்த போரில் நாடார் அரசர்களே வெற்றி பெற்றனர்.